விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சேங்க பகுதியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பட்டிவீரப்பட்டியை சார்ந்த நவீன சாகுபடியாளர் திரு TVSN வீர அரசு கொடைக்கானல் மலைகளில் உள்ள தனது தோட்டத்தில் மிக நவீன முறையில் மத்திய அரசின் நாக்பூர் தோட்டத்தில் கிடைத்த கன்றுகளை மேலும் விரிவுபடுத்தி மாண்டில் என சொல்லக்கூடிய ஆரஞ்சு வகைகளை சாகுபடி செய்து வருகிறார். தானும் தனது மனைவியும் இணைந்து இந்த ஆரஞ்சு தோட்டத்தினை தனது உறவாகவே பாவித்து வருகின்றனர். ஆரஞ்சு மரங்களின் வளர்ப்பினையும் சிறப்பினையும் அவரிடம் கேட்டபோது, எனது பெயர் வீர அரசு, எனது துணைவியார் திருமதி லதா அரசு. நாம் ஆக்சுவலி நம்ம நின்று பார்த்து கொண்டிருக்க இடம் வந்து ஒரு ஆரஞ்சு தோட்டம் தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ளது. கொடைக்கானல் தாலுகாவை சார்ந்தது. சுமார் 4350 அடி கடல் மட்டத்திற்கு மேல் உயரமான இடம். இதில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆரஞ்சு வர்க்கங்களுமே ஒட்டு ரகத்தை சார்ந்தது. ஆரஞ்சு சாகுபடி என்பது உண்மையிலே ஒரு கேஷ் கிராப், ஒரு பணப்பயிர். நாங்கள் இந்த விவசாயத்திலே ஓரளவுக்காக நாங்கள் முன்னேறி வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுக்கு உதவியது தோட்டக்கலைத்துறையின் மூலமாக சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை அழைத்து கொண்டு நாக்பூரில் உள்ள தேசிய ஆராய்ச்சி நிலையம் ஆரஞ்சுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு வகுப்புகள் எடுத்தார்கள். அவ்வாறு வகுப்புகள் எடுக்கும்போது தான் இதுவரை தகுதியான ஆரஞ்சு ஒட்டு நாற்றுக்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதை நாங்கள் அறிவதற்கான வாய்ப்பு இருந்தது. தரமான நாற்றுக்களை பெற்ற பிறகு 18 அடிக்கு 18 அடி வீதமாக ஏக்கர் ஒன்றுக்கு 100லிருந்து 110 நாற்றுக்கள் நடவு செய்ய முடிகிறது. ஆரஞ்சு மரம் என்பது ஆணிவேரினால் வாழக்கூடிய ஒரு பயிர் என்பதனால் எடுக்கக்கூடிய குழியானது ஆழம் 2 அடி குறையாது வைத்திருந்து அந்த குழியை முடிந்த அளவுக்கு நல்லா என்ரிச் பண்ணி, அதாவது எவ்வளவுக்கு அளவு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இயற்கை வழியில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள வேர்மு, சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா போன்ற உயிர் அணுக்களை சேர்த்து தொழு உரம் இட்டு அடியுரம் அனைத்து நிரப்பப்பட்ட பிறகு நாற்று நடப்பட வேண்டும். அதிலும் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்பது ஒவ்வொரு பையனுடைய ஆணிவேரானது டேப்ரூட்டானது அடியில் பையனுடைய உயரம் பத்தாமல் உள்பக்கமாக சுருண்டு பெண்ட் ரூட் என்று சொல்லுவோம், இல்லாட்டி டபுள் ரூட் என்று சொல்லுவோம். அதாவது ஆணிவேருடைய முழுமையான வளர்ச்சி தடை செய்யப்படுகிறது. அது அறியாது நம்ம அந்த வளைந்த ஆணிவேரையே தரையில் நட்டு விட்டோம் என்றால் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி முழுமையாக பாதிக்கப்படும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக தரமான நாற்றுக்கள் பெறுவதற்காக காசு செலவழிப்பதை யோசிக்கக்கூடாது. அதே போன்று நடவு செய்வதற்கு முன்பாக நல்ல குழி எடுத்து ஆற வைத்து அதனுடைய என்னென்ன அதை என்ரிச் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆணிவேரை சுற்றுறது பெண்ட் ரூட்டான ஆணிவேரை அறுத்த பிறகுதான் நடவு செய்ய வேண்டும் என்பதை உண்மையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த விவசாயத்தில் தோல்வி இல்லை. ஒரு மரம் என்பது சுமார் 500லிருந்து 800 பழங்களை தரக்கூடியது. நன்கு பராமரிக்க தோட்டம் என்பது அந்த தோட்டத்தில் களை கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம், மருந்து அடித்த உடனே அந்த பூச்சிகள் மரத்தை விட்டு திருப்பி கலையில் உட்காந்துக்கிறோம். அந்த மருந்துடைய வீரியம் குறைந்த பின்பு திருப்பி அதே பூச்சிகள் திருப்பி மரத்திற்கு வர வாய்ப்பு இருக்கும். எனவே களை கட்டுப்பாடு மிகவும் அவசியமான ஒன்று. சராசரியாக ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய விலை என்பது சுமார் 20 ரூபாய் கிலோவுக்கு குறைவதில்லை. 20 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு கிலோவுக்கு 10 பழம் என்றால் கூட ஒரு பழம் என்பது 2 ரூபாய்க்கு குறையாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அப்படி எண்ணும் பட்சத்திலே ஒரு மரத்தில் 500 பழங்கள் நமக்கு கிடைக்கும் என்று கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்தால் ஒரு மரத்திலிருந்து 1000 ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அந்த 1000 ரூபாயோடு 18 அடிக்கு 18 அடி நீளம் அகலத்தில் நம்ம நாட்டுக்குள் நடந்தால் 110 மரங்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நபருக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மொத்த வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆரஞ்சு சாகுபடியில் உண்டு. சென்ற ஆண்டு என்ஆர்சி தேசிய ஆராய்ச்சி நிலையம் நாக்பூரில் உள்ள ஆராய்ச்சி மையத்திலே சிறந்த சாதனையாளர் பட்டியல் சிறந்த மேண்டின் ஆரஞ்சு குரேயர் என்ற அவார்டு வாங்கினோம். அது பெருமைப்படுகின்றோம். மனிதனுக்கு பால் முழு உணவாகும். இது நொதித்தல் முறை, நொதித்தல் அற்ற முறை என 2 வகைப்படுகிறது. நொதித்தல் முறையில் பால் நாம் சுவையான இனிப்புகள் தயாரிப்பதற்கும் நெய் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் புரோட்டீன்களை எடுத்து நாம் நூடுல்ஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பால் அதிக அளவு வெப்பத்தின் காரணமாக கெட்டுவிடுகிறது. இந்த திரிந்து போகிற நிலையில் இருக்கிற பாலில் சிறிதளவு ரசாயனங்கள் செயல்படுத்தி நாம் பன்னீர் தயாரிக்கலாம். இந்த பன்னீரை நாம் ஊரக தொழிலாகவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இது நல்ல வேலை வாய்ப்பாகவும் பொருளாதார வருமானத்தை ஈட்டவும் முடியும். இப்பொழுது உபரி பாலில் பன்னீர் தயாரித்தல் குறித்து கொடுவள்ளி கால்நடை உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனிவர் டி பாஸ்கரன் அவர்கள் விளக்கம் தருகிறார். நம் கிராமங்களில் பால் அபரிமிதமாக உற்பத்தி ஆகிறது. அந்த பாலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? சில சமயங்களில் பாலை எடுத்து செல்லும் வாகனங்கள் வராத சூழ்நிலைகளில் அந்த பாலை வைத்துக்கொண்டு கிராம மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாலை எவ்வாறு அவர்கள் பணமாக மாற்றுவது, என்ன வகையான பால் பொருள்கள் ஆக மாற்றினால் அந்த பால் வகை பொருள் அந்த கிராம மக்களே உட்கொண்டு அவர்களுடைய ஊட்டச்சத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகைகளாக இருக்கக்கூடிய ஒரு பால் பொருளான பன்னீர் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உங்களுக்கு இப்பொழுது தெரிவிக்க உள்ளேன். இது தயாரிப்பது மிகவும் எளிதானது. உங்கள் கிராமத்தில் பால், பச்சை பால் கறந்து வைத்திருப்பீர்கள். 4 மணிக்கு பால் கறந்துருப்பீங்க, 11 மணி வரையும் பாலை எடுத்து செல்லும் வண்டி வர்றதில்லை. இல்லைனா உங்களுக்கு குளிரூட்டும் வசதி இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் உடனே நீங்கள் என்ன பண்ணோம், 11 மணி வரையும் பாருங்கள், கொஞ்சம் பால் எடுத்து சூடு பண்ணி பாருங்கள். பால் திரிகிற மாதிரி தெரிஞ்சுதான் உடனே அந்த பாலை சூடு பண்ணி திரியறதுக்கு முன்னாலேவே, அது திரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரிகிறதுக்கு சமயம் வர்றதுக்கு முன்னாலே அந்த பாலை முழுமையாக சூடு பண்ணணும். அது இப்போ நான் ஒரு 20 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த 20 லிட்டர் பாலை நல்லா சூடு பண்ணி கொதித்து வந்த உடனே அதை நம்ம வெப்பநிலையிலிருந்து கீழே இறக்கி வச்சிடணும். சூடு பண்ணுறதுலேருந்து இறக்கி கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அந்த 20 லிட்டர் பாலில் எலுமிச்சை உப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை நிறமான ஒரு கற்கள் இப்போ எல்லா பலசரக்கு கடையிலும் கிடைக்குது. அந்த எலுமிச்சை உப்பை 1 லிட்டர் பாலுக்கு 2 கிராம் என்ற அளவிலே கலந்து இந்த பாலை திரிய வைக்கணும். இதுக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணீரில் 40 கிராம் எலுமிச்சை உப்பை கலந்தீங்கன்னா அது கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதான் பாலை திரிய வைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம இந்த பாலில் கலக்க போகிறோம். அப்படியே ஊற்றி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பால் நல்லா திரளாக அது துகள் துகளாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வடிகட்டும் போது எல்லாமே வெளியே போயிடும். அப்படி போகாமல் இருக்க அது சூடு ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா போட்டிங்கன்னா ரொம்ப துகளாக வந்துடும். அதை நீங்கள் வடிகட்டினாலும் உங்களால் அதை வடிகட்டி எடுத்து அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அது பாலமாக நல்லா திரிஞ்சு மேலே வரும், கீழேயும் படிஞ்சிடும். அப்போ அந்த ஊநீர் தனியாக பிரியும். ஊநீர் ஒரு மஞ்சள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது பால் நிறத்தில் இருந்தால் நீங்கள் செய்த ப்ராசஸ் அந்த இது தவறானதாக நம்ம கருதி கொள்ள வேண்டும். அடுத்த தடவை செய்யும்பொழுது அது எப்படி இன்னும் தெளிவான முறையில் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய திட்டத்தை மாற்றி இல்லைனா தொழில் ஆலோசகர்களை அணுகி
இல்லைனா கால்நடை ஆராய்ச்சி மையங்கள் மாவட்ட அளவில் இருக்கின்றன. அங்கே சென்று இதனுடைய விளக்கத்தை கேட்டு அறிந்து மீண்டும் அடுத்த நாள் வருங்காலங்களில் தயார் பண்ண வேண்டும். இல்லாவிடில் பால் வந்து அதிகமாக பிரிஞ்சு ஊனீரில் போயிடும். வர்ற பன்னீருமே கெட்டியாக வந்து நீங்கள் ப்ரெஸ் அதை அழுத்தி நம்ம அழுத்தம் கொடுத்து தண்ணீரை வெளியேற்றும் பொழுது அது கெட்டியாக வந்து அது கட் பண்ணுற மாதிரி வராது. இப்போ நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணும், உங்கள் கிராமங்களில் பெரம்பு கூட இருக்கும், சோறு வடிக்க வச்சுருப்பீங்க. அதில் வந்து ஒரு துணி மஸ்லின் கிளாத், அதாவது ரொம்ப வடிகட்டக்கூடிய ஒரு துணியை வைத்து அதில் வந்து சுத்தமாக தண்ணீரெல்லாம் வடிகட்டிட்டு அந்த திரண்டு வந்து உள்ள பால் ஆடை கட்டியை மட்டும் எடுத்து அதை வந்து அப்படியே அந்த துணியில் கட்டி மேலே முடிச்சு போட்டு உங்கள் ஊரில் அம்மிக்கல் உரல்லாம் இருக்கும், அந்த உரலில் கீழே வச்சு ரவுண்டு கல் வட்ட வடிவில் இருக்கும், சதுர வடிவில் கல் இருக்கும். இல்லைன்னா அவசரத்துக்கு தேவையானதோ அம்மிக்கல்லே பயன்படுத்தலாம். அந்த அம்மிக்கல் மேலே கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வெயிட் ஏற்றணும். 20 லிட்டர் பாலில் தயார் பண்ணியிருக்கோம். இது எருமை பாலாக இருந்தால் 5 லிட்டருக்கு 1 கிலோ பன்னீர் வரும். பசும்பாலாக இருந்தால் 8 கிலோவுக்கு 8 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ வரும். இப்போ 20 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ வரும் நீங்களே கணக்கு போடுங்க. எருமை பாலாக இருந்தால் 4 கிலோ வரும். இதே இது வந்து பசும்பாலாக இருந்தால் ஒரு 3 கிலோ இல்லை 3.5 கிலோக்குள்ளே வரும். இதை நீங்கள் வடிகட்டி எடுத்து இது மேலே வந்து வெயிட்டை ஏற்றி இந்த கல்லை வச்ச உடனே ஊனீர் கொஞ்சமாக வெளியே போகும். நீங்கள் மொத்தமாக பெரிய வெயிட்டை ஏற்றினீங்கன்னா துணியெல்லாம் பிடிங்கி போயிடும், துணியெல்லாம் கிழிஞ்சு இந்த பாடை கட்டி வெளியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மேலே அழுத்தம் கொடுத்துட்டே வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வெளியே போனால் திருப்பி இன்னொரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து அது துணியை பிரிச்சுட்டு அதை வந்து சதுர வடிவிலோ வட்ட வடிவிலையோ கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் போட்டு, ஐஸ் வாட்டர் இருந்தால் போகலாம், இல்லைன்னா தேவையில்லை. உங்கள் வீட்டில் மண்பானை தண்ணி இருந்தால் கூட போட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி மட்டன் மசாலா பண்ணுற மாதிரி மட்டன் குருமா, பிரெட் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெட் சாண்ட்விச் தயார் பண்ணலாம். இது பக்கோடா, பன்னீர் பக்கோடா தயார் பண்ணலாம், பன்னீர் பஜ்ஜி தயார் பண்ணலாம், பன்னீர் போண்டா தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை முன்னேற்றிக்கலாம். இரண்டாவது, உங்களுடைய கிராமங்களில் உங்கள் வீட்டில் வந்து விருந்தாளி வந்துட்டாலோ இந்த பன்னீரை பயன்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ், புது வகையான ஒரு உணவுப் பொருள் தயார் பண்ணி கொடுத்து அது மூலமாக அவங்கள வந்து நல்லா சந்தோஷப்படுத்தலாம். இதனால் கிராமப்புற பொருளாதாரம் வளரும், ஊட்டச்சத்து விகிதாச்சாரம் வளரும், புரத பஞ்சம் தீரும் என்று தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.